ஆமென், 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 ஆமென். உட்காரும். பிரைஸ். தேங்க்யூ ஐயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் இன்றைக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். எங்கம்மா பிரைஸ் லார்ட். 28ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தில் இருந்து நாம் வாசிக்க போகிறோம். யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமானமடியினால் அங்கே ராத்திரி தங்கி அவ்விடத்தில் கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி இந்த பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான, தெரிந்த, அதிக முறை வாசிக்கப்பட்ட அல்லது செய்திகளை கேட்டதான ஒரு அதிகாரம். இதில் நிறைய வாக்குத்தத்தங்களையும் தேவனுடைய வாசஸ்தலம் அல்லது கேட் ஆஃப் ஹெவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்தலத்தினுடைய உணர்வையும், தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதற்குரிய அடையாளத்தையும் வாக்குத்தத்தங்களை நீங்கள் இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். ஜேக்கப் லேடர் என்று தான் அதற்கு நாம் பெயர் வைக்க வேண்டும். இந்த யாக்கோபை குறித்து ஒரு பெரிய விளக்குறை உங்களுக்கு தேவையில்லை. காரணம், கிறிஸ்தவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் யாக்கோபு யார் என்று சொன்னால் ஒரு வாலிபன். அவனுடைய தாயின் வார்த்தையின்படி இந்த வாலிபன் தன்னுடைய தாயின் சகோதரனாகிய இவனுடைய தாய் மாமன் வீட்டிற்கு புறப்பட்டு போகிறான். இந்த வாலிபன் ஒரு இடத்துல படுத்துக் கொள்ளுகிறான். காரணம், சூரியன் அஸ்தமித்தபடினால், இருளானபடினால் அவனால் நடக்க முடியவில்லை. அவன் ஒரு வனாந்தரத்திலே படுத்துக் கொள்ளுகிறான். பொதுவாகவே வாலிபர்கள் தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கெட்ட சொப்பனங்கள் வரும். அவங்க யார் விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாம் சொப்பனத்தில் வருவாங்க. அல்லது இவனுக்கு தூக்கம் வரலன்னா கெட்ட காரியங்களை தான் பார்த்து கொண்டிருப்பான். இன்றைக்குள்ள வாலிபர்லாம் நீங்கள் பாருங்கள், தூக்கம் வரலன்னா கொஞ்சம் வசதிப்படுத்தணும், தனியாக ரூம் இருக்கும் வாலிபர்களுக்கெல்லாம். அந்த ரூமை சாத்திக்கிட்டு எல்லா கெட்ட காரியங்கள்லாம் செஞ்சிட்டு இருப்பான். ஆனால் இங்கே பைபிளில் படிக்கிற ஒரு வாலிபன், இவனும் கிட்டத்தட்ட ஒரு கெட்ட ஒரு வாலிபன் தான். ஆனால் இவனுடைய சொப்பனத்தில், இவனுக்கு கர்த்தர் காண்பித்த அந்த சொப்பனத்தில் தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அவன் படுத்திருக்கும் பொழுது என்னத்தை பார்க்கிறான் அந்த சொப்பனத்தில் என்று சொன்னால், வானத்திற்கு பூமிக்கு இருக்கக்கூடிய நீளமான ஒரு ஏணி. அங்கே வந்து உயரம் குறிப்பிடப்படவில்லை, எவ்வளோ உயரம் இருக்கோ அது தெரியல நமக்கு. ஆனால் அதில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய தூதர்கள் பூமிக்கு வருவதும் பூமியிலிருந்து மறுபடியும் மேலே போவதுமான ஒரு சொப்பனத்தை அவன் பார்த்தான். மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு,
தேவனிடத்திலிருந்து செய்திகளை கொண்டு வரக்கூடிய தேவ தூதர்கள். அதை அவன் பார்த்தான். அந்த சொப்பனத்தை பார்த்த பிற்பாடு அவன் விழித்து கொண்டு இப்படி சொல்லுகிறான், மெய்யாகவே மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில், இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். அது அவனுக்கு சொந்தமான இடமா? இந்த இடம் அப்படின்னு சொன்ன உடனே பல மூட நம்பிக்கைகளே ஞாபகத்துக்கு வருது. சில பேர் வீடு கட்டிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இடிச்சிட்டு வீடு கட்டுறான். ஏன்னா வாஸ்து சாஸ்திரம் சரியில்லை, வாசப்படி திருப்பு, ஜன்னலை திருப்பு, கதவை மாற்று. சில பேருக்கு கட்டில் போட்டு படுக்கும் பொழுது இந்த பக்கம் தான் தலை வைக்கணும், இப்படி தலை வச்சா சரியில்லை. எங்கே பிரதர் தலை வச்சு படுக்கிறீங்க? தெற்கா வைக்கக்கூடாது, வடக்கா வைக்கக்கூடாது, மேற்க தலை வச்சு படுங்க. இப்படி தூங்குவதில் ஒரு மூட நம்பிக்கை, வீடு கட்டுவதிலே ஒரு மூட நம்பிக்கை. இது மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் நினைப்பது, அந்த வீட்டுக்கு போனால் எனக்கு ரொம்ப ராசியான வீடு, அந்த வீட்டில் இருக்கும்போது எனக்கு பணக்குறைவே கிடையாது. நம்ம சொல்லுவோம், ஐயா அந்த வீட்டில் நான் வாடகைக்கு குடியிருந்தேன் ஐயா, எவ்வளோ பணம் வரும் ஐயா, அந்த வீட்டை விட்டு மாற்றிட்டு நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோமா, பணம் வர்றதெல்லாம் நின்று போச்சுயா, வேலையும் கிடைக்கல, பசங்க கூட சரியா படிக்கல சொல்கிறோமா? காரணம் வீட்டை குறை சொல்லுகிறோம், வீடுகளில் உள்ள ஜன்னல், வாசப்படி, அப்புறம் கதவு, இதைகளை குறை சொல்லுகிறோம், இடத்தை குறை சொல்லுகிறோம், ஆளை குறை சொல்லுகிறோம். ஆனால் இங்கே எல்லாவற்றையும் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஒரு புதிய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நீ இருக்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்தை அது ஒரு வாசஸ்தலமாய், ஒரு ஆலயமாய், அது பரிசுத்த இடமாய் கர்த்தரால் மாற்ற முடியும். நிறைய பேர் ஏன் பால் காய்ச்சறன்னு சொல்கிறாங்க, எனக்கு உண்மையாகவே அதுக்கு விளக்கம் தெரியாதுங்க. நாங்கள் புது வீடு கட்டிட்டோம், பால் காய்ச்சறோம்னா எதுக்குடா? அது தெரியாது, எனக்கு நிஜமாகவே தெரியாது, இன்னி வரைக்கும் தெரியாது. ஏன்னா நான் கட்டி அப்படி செஞ்சதில்லை. அப்படி காய்ச்சலாம் என்ன ஆகும்? நல்லா இருக்குமா வீடு? அதில் தான் ஆள் தூக்கு போட்டு செத்து போயிடுறான், வாலிப பையன் தூக்கு போட்டு செத்துடுறான். எத்தனை பேர் செத்து போயிடறாங்க வீட்டுக்குள்ளே? நீ பால் காய்ச்சத்தினால் வீடு சரியாயிடுமா? பால் காய்ச்சினா 4 மூலையும் சரியாயிடுமா? மேலேங்கீடு சரியாகுமா? அப்போ இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அடியோடு மாற்ற வேண்டும் என்பது தான் இந்த ரகசியம். பாருங்க, யாக்கோபு என்ன சொல்றார்? இந்த வசனத்தை படிங்களேன். என்ன சொல்றார்? மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார். அப்படின்னா நீ எங்கெல்லாம் போறையோ, நீ எங்கே போய் தூங்குறையோ, எங்கே உன் வீடுன்னு சொல்கிறையோ, அது வாடகை வீடா, சொந்த வீடா, அல்லது ஒரு மரத்தடியா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கர்த்தர் உன்னை நேசிப்பாரானால், அவர் உன்னோடு இருப்பாரானால் அந்த இடமே ஆலயமாக மாறும், ஜெபஸ்தலமாய் மாறும், துதிக்கிற இடமாய் அது மாறும். ஆகவே மெய்யாகவே இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்று யாக்கோபு அறிக்கை செய்கிறான். அதை உணர்ந்தான், புரிந்து கொண்டான். He understood that the Lord is here. கர்த்தர் இங்கே இருக்கிறார். யாரோ ஒருத்தர் சொல்லலை அவனுக்கு. அவன் இருக்கிற இடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது யாரோ ஒரு விசுவாசியோ மற்ற நபர்களை பிரதர் நீ படுத்திருக்கிற இடம் என்ன மாதிரி இடம் தெரியுமா? கர்த்தர் இங்கே இருக்கிறார் பிரதர் அப்படி சொல்லலை. கர்த்தர் அவனுக்கே அவன் உணரும்படியாக செய்தார். அவனே சொல்லுகிறார் கர்த்தர் இங்கே இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்கிற அந்த புரிதல், அந்த உணர்வு தான் கடைசி வரைக்கும் நம்மளோடு கூட இருக்கும். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுனால நீ அதை கேட்டுக்கிட்டீங்கன்னா அது கொஞ்ச நாள் தான் அந்த நம்பிக்கை இருக்கும், டெம்பரவரி. அந்த நம்பிக்கை உங்களை விட்டு போயிடும். நீயே உணரணும், நீயே அறிந்து கொள்ளணும். என்னோடு கர்த்தர் இருக்கிறார், எங்கள் வீட்டில் கர்த்தர் இருக்கிறார், என் மகனோடு கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று எப்போ நீ உணர்கிறாயோ அப்போ நீ இருக்கிற இடம் ஜெபஸ்தலமாய் மாறிடும். மெய்யாகவே கர்த்தரின் ஸ்தலத்தில் இருக்கிறார். படிங்க, இந்த வார்த்தை படிக்கிறோம். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். என்ன அர்த்தம்னா, கர்த்தர் தன்னோடு இருப்பதையும் அவன் தூங்குகிற நேரத்திலும் கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாட்டையும் அவன் அறியாத வாழ்ந்துட்டு வரான். வாலிபர் எப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு?
இன்னைக்கு வாலிபர்கள் எப்படி கர்த்தர் தங்களோடு இருக்கிறார் என்கிற அந்த சிந்தனையே அவனுக்கு கிடையாது. அவன் நினைப்பதெல்லாம் பள்ளிக்கூடம் போனால் நான் படிப்பு, கல்லூரி போனால் நான் படித்தோன்னே பெரிய ஆள் ஆக போகிறேன், இல்லை ஏதோ ஒரு தொழிலை கற்றுக்கிட்டா நான் இதை முடிச்சுட்டு உடனே பணம் சம்பாதிக்க போகிறேன், அல்லது பெற்றோர் நினைக்கிறாங்க என் பையன் இதெல்லாம் முடிச்சுட்டு உடனே நான் பெரிய வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு போகிறேன், நிறைய பணம் சம்பாதிக்க போகிறான் என் பையன். இதை தவிர வாலிபர்களுக்கு என்ன அனுபவம் இல்லைன்னா கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்கிற அனுபவம் இல்லாதனால தான் அவன் வாயிலிருந்து அவ்வளோ கெட்ட வார்த்தைகள் வருகிறது. நான் கிறிஸ்தவங்களை தான் சொல்கிறேன், பைபிள் படிக்கக்கூடிய கிறிஸ்தவ பெற்றோர்களை உங்கள் பசங்க பேசுகிற வார்த்தையை தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற கிறிஸ்தவங்க என்ன பார்த்தீங்களா கூட உங்கள் பையன் அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறான், உங்கள் மகன் அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுது. அதெல்லாம் இங்கே வேதம் உனக்கு வெளிப்படுத்துது. ஏன் அப்படி பேசுகிறான்னா அவனுக்கு என்ன உணர்வு இன்னும் வரலன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு இன்னும் வரல. வரந்தால் ஒரு வாலிப பிள்ளைகளும் வெளியில் நிற்க மாட்டான், எல்லாம் சர்ச்சுக்கு ஓடி வந்துடுவான். அவன் ஆலயத்தில் தான் இருப்பான். கர்த்தர் என்னோடு இருக்கிறாருன்னு சொன்னால் ஐயோ நான் கர்த்தரை தேடவன்னு ஓடியாருவான். அவன் கர்த்தரை தேடி வருவான் ஒவ்வொருவரும். அப்போ அவன் சொல்கிறான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை என்னவா இருந்தேன் அறியாமல் இருந்தேன். படிக்கிறோம். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அப்ப இந்த வாலிபன் யாருக்கு பயப்படுறான்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறான். அவன் இருக்கிற இடம் வனாந்தரமான இடமா இருந்தாலும் கூட, மக்களே இல்லாத இடமா இருந்தாலும் கூட, அவன் அந்த இடத்துல என்ன யாராவது பார்க்க போறாங்க அதுக்காக வேண்டி நான் சோத்திரம் பண்ணலாம் அப்படி அவன் செய்யலை. என்னை எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால் நான் பாட்டு பாடுற மாதிரியே நடிக்க போகிறேன் அப்படி அவன் செய்யலை. ஓ என்னை பாஸ்டர் சொல்கிறாரு ஜெபம் பண்ணுறான்னு சொல்கிறார் அதனால் அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணுற மாதிரியே பார்க்குறேன் அப்படி அவன் செய்யலை. அவன் நிஜமாகவே கர்த்தருக்கு பயந்தான். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். நிஜமாகவே கர்த்தருக்கு பயந்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தொடர்ந்து படிக்கிறோம். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து, என்ன பண்ணுங்க, அந்த கல்லை எடுத்து வைத்து அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாருங்க. இந்த வாலிப பையன் என்ன பேர் வைக்கிறாருன்னா, யாக்கோபு அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஆள் கிடையாதுங்க, பெரிய வயசு உள்ளவர் கிடையாது, சின்ன பையன் வாலிபன். இந்த வாலிபன் அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா பெத்தேல் என்று பெயர் வைத்தார். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவன் என்ன நினச்சிருப்பாருன்னா இந்த இடம் எனக்கு மட்டும் சொந்தமானதல்ல, என் சொந்த பந்தங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. இந்த பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. இந்த இடத்துக்கு வரவங்களெல்லாம் தேவனுடைய வீட்டின் சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை பெற்றுக்கொண்டு போவார்கள் என்கிற வெளிப்பாடு அவனுக்கு இருந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாரு? பெத்தேல். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. ஏனென்றால் தேவன் இங்கே இருக்கிறார். ஆக அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இந்த பெத்தேல் என்கிற இடத்துல என்ன வாக்குகளை கொடுத்தார் பாருங்க, வாக்குத்தத்தங்களை பாருங்களா, மேலுள்ள வசனங்களை. நான் உன்னோட இருந்து, என்ன சொல்றார் பாத்தீங்களா, நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்புறங்க, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். பாத்தீங்களா, மறுபடியும் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வருவேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உனக்கு எல்லா நன்மைகளும் கொடுப்பேன். பெரிய வாக்குத்தத்தம் பெத்தேல் தான் அவனுக்கு உண்டாகிறது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ பிற்காலத்தில் இது பெத்தேலாய் மாறினது, பெரிய தேசமாய் மாறினது. அநேக ஜனங்கள் பெத்தேலில் போய் தேவனை தொழுது கொண்டார்கள். மிகப்பெரிய ஆசீர்வாதமான இடமா அந்த பெத்தேல் மாறினது. ஆமென் சொல்லுவோமா? சரி, இப்படி பெத்தேலாய் மாறின அந்த ஸ்தலம் பிற்காலத்தில் என்னவாய் மாறினது என்பதை பாருங்க. நீங்கள் 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்திலிருந்து படிக்கலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து படிப்போம். 12 கேள்வியான போது
அவனை சபையினிடத்தில் அழைத்து அனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். பாருங்க, இப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னால், சாலமோன் என்கிற ராஜாவுக்கு பிற்பாடு ராஜ்யம் இரண்டாக உடைந்தது. இப்போது சாலமோன் பெரிய ராஜாவாக இருந்தார். அவருக்கு பிற்பாடு ராஜ்யம் இரண்டான உடனே எரேமியா என்கிறவர் அரசாட்சிக்கு வருகிறார். அவர் எருசலேமில் அரசாளுகிறார். இப்படி அவர் அரசாளும் போது என்ன நடக்குதுன்றது தான் இந்த சரித்திரம். படிங்க. யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கு எல்லாரும் கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்து அனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரம் மாத்திரமே அன்றி வேற ஒருவரும் தாவீது வம்சத்தின் பின்பற்றவில்லை. ரெகோபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாரோடு யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பெஞ்சமின் கோத்திரத்தார் அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கட்டினான். ரைட், 25 வசனம் பாருங்க. யெரொபெயாம் எப்ராயிம் மலையில் தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்பொழுது ராஜபரம் தாவீது வம்சவசமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களில் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திருப்பி அவர்களை என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பரிசயமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, பாருங்க, இந்த எரேமியாம் என்ன செய்தான் என்று சொன்னால், ஜனங்கள் எல்லாம் எருசலேமுக்கு போனார்களானால், தேவாலயத்திற்கு போனார்களானால், அங்கே ரெகோபியா என்கிற சாலமோனின் மகனை சந்திப்பார்கள். அப்ப ஜனங்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விடுவார்கள், நான் ராஜாவா இருக்க முடியாது. ஆகவே அவன் என்ன செய்தான்னா, ஜனங்கள் தேவாலயத்திற்கு போகாத மாதிரி, எருசலேம் நகரத்தில் ஆலயத்திற்கு போகாத மாதிரி ஒரு யோசனை பண்ணான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க ஆலயத்திற்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் உனக்கு இருப்பான், பிள்ளைங்க உங்களுக்கு இருப்பாங்க, நண்பர்கள் கூட இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகாதவா கல்யாணத்துக்கு போகலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகாதவா சாவுக்கு போகலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகாதவா என்ன செய்யலாம், சைட் சீயிங்க்கு போகலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகாதவா பெரிய ஒரு கல்யாணம் இருக்குது அங்கே போகலாம், பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது அங்கே போனோம்னா கல்யாணத்தை பார்க்கலாம், பிரியாணி சாப்பிடலாம், மகிழ்ச்சியாக வீட்டுக்கு வந்துடலாம். ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்திற்கு போகாதே, ஆராதிக்காதே. அதை செய்வதற்கு ஒரு ஆலோசனை பண்ணக்கூடிய ஆள் இருக்கிறான், இருந்தான். அவன் தான் எரேமியா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சில பேர் கட்டிதான் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனீங்களா, ஆலயத்துக்கு போனீங்களா? நாங்கள் போகிறது இல்லைங்க. ஏன்? அங்கே எதுக்கே போனோம், இங்கே பைபிள் படிச்சு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். கர்த்தர் எல்லா இடத்துல தானே இருக்கிறாரியா, இல்லையா? ஒரு தவறான ஆலோசனையை, ஆலயத்திற்கு போகாதபடி ஒரு ஆலோசனையை சொல்லி நிறைய மக்கள் ஆலயத்திற்கு போகாமல் நின்று போயிட்டாங்க. இப்போ எது அவங்களுக்கு ஆலயமாக இருக்குதுன்னா, டிவி ஆலயமாய் மாறி போச்சு. டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டா, டிவி தான் அவங்களுக்கு பெத்தேல். அதில் ஜெபம் பண்ணுறதையும் பாட்டு பாடுறதையும் பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்றான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி டிவி விசுவாசிங்க வீட்டில் இருந்தால், பாஸ்டர் வீட்டில் இருந்தால் கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கும். டிவியாக பார்க்குறீங்க, அது பிசாசு, அதை தூக்கி வெளியே போடுங்க, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். இன்றைக்கி டிவியே நம்ம சபை உட்பட அனைத்து பேரும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி டிவி வீட்டில் பெரிய பெரிய டிவி வச்சுருக்கிறீங்க. என் வீட்டில் கூட அந்த மாதிரி அவ்வளோ பெரிய டிவி இல்லை. விசுவாசி வீட்டில் பெரிய பெரிய டிவியாக வச்சுருக்கான். இந்த பாசு வீட்டில் தான் அவ்வளோ பெரிய டிவி கிடையாது. விசுவாசி எவ்வளோ பெரிய டிவிங்க, 52 இன்ச்சஸா 100 இன்ச்சஸா? ஏன்னா இவன் இன்ஸ்டால்மெண்ட்டு காசை கொடுக்குறான், கடவுளுக்கு கொடுக்குறதெல்லாம் கிடையாது. முதல்ல டிவிக்கு காசு கொடுப்பான், வாங்கி போடியா. ஃபோனுக்கு காசு கொடுக்குறான். இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டான். தேவாலயத்துக்கு போக வேணாம், முதல்ல இதை பார்ப்போம். காலையில் ஒரு சகோதரர் சொன்னார் நேற்று, நான் லேட்டாக வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னையான்னு கேட்டேன். சாத்தான் கூட வரேன் என் கூட. அப்போ அது நான் சொன்னேன், ஐயா அது சாத்தானுக்கு பேர் வைக்கிட்டோமா அப்படின்னு. சொல்லுங்கண்ணா. அதே கனனதிரின் ஆவி, அந்த ஆவி கூடவே வருது. எழுந்திருக்கூடாது முதல்ல. ஒன்று கனனதிரின் ஆவி என்ன பண்ணாது, ஒன்று
காலையில் எழுந்திரிச்சு ஆலயத்து போகிறதுக்கு விடாது. இங்கே வந்தாலும் தூங்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா அந்த ஆவி என்ன செய்யுது? எங்கே வருதுங்க? கூடவே வரும். என் கூடவே இரும், அருமையான பாட்டு அது. என் கூடவே இரும் ஓ ஆவியே, இல்லையா? கூடவே இரும். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களா? ஆலயத்திற்கு போகாமை உன்னை தடுப்பது எதுவா இருந்தாலும் அது அசுத்தாவி தான். அது டிவியா இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, சாவாக இருந்தாலும் சரி, அது எதுவாக தான் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது சாத்தானுடைய வேலை. ஆக இந்த எரேபியா ஆலோசனை பண்ணி என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களை ஆலயத்துக்கு போகாமல் இங்கே வர்றதுக்காக என்ன செய்தன்னா 2 கண்ணுக்குட்டிகளை செஞ்சிட்டாங்க. பாருங்க, படிங்க அந்த வார்த்தை படிங்க. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால், என்னதுனாலுங்க? பொன்னினால், தங்கம் பொன்னினால 2 கண்ணுக்குட்டி செஞ்சிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 70-71 பார்த்தீங்கன்னா 1970-71 350 ரூபா, 400 ரூபா, 500 ரூபாய் தாங்க ஒரு சவரன் நகை. 350 ரூபாயா ஒரு சவரன்? ஒரு 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 10 சவரன் நகை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். இன்னைக்கு 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது. அப்போ பொன் கண்ணுக்குட்டியே செஞ்சிருக்கான்னா எவ்வளோ நகலை செஞ்சிருப்பான்னு பாருங்க. பொன்னினால கண்ணுக்குட்டி செஞ்சுட்டு அப்படி என்ன அர்த்தம்னா அது மங்கி போகாது இருக்கணும், துரு பிடிக்காது இருக்கணும், இல்லையா? பேசவும் கூடாது, அது எப்பவுமே இருக்கணும், காலகாலமாக இருக்கணும், எத்தனை ஆண்டுகள்னாலும் இருக்கணும்னு இந்த ஆள் என்ன செய்த ஆலோசனை பண்ணி இந்த எரேபியா 2 பொன் கண்ணுக்குட்டியை செய்து ஒரு மேடையை கட்டி அங்கே வச்சுட்டு ஜனங்களுக்கெல்லாம் சொல்கிறான், நீங்கள் ஏங்க எருசலேமுக்கு அவ்வளோ தூரம் போகிறீங்க ஆராதனை பண்ணுறதுக்கு? இங்கேயே சாமி வந்துட்டாங்க, நான் உங்களுக்கு சாமி செஞ்சு வச்சுட்டேன், இங்கேயே ஆராதனை பண்ணுங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்களா? சத்தமாக சொல்ல மாட்டேன்றீங்களா? இங்கே என்ன பண்ணுங்க? இப்படி இப்படிமா அந்த பக்கம் பண்ணாது ஸ்பீக்கருக்கு. இங்கே என்ன பண்ணுங்க? ஆராதனை பண்ணுங்க. அதுக்கான வழிகளை செஞ்சு வச்சுட்டான். படிக்கிற வார்த்தை படிக்கிற மறுபடியும். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். பாத்தீங்களா? ஏங்க அவ்வளவு தூரம் நடத்த போறீங்க? ஏன் அவ்வளவு தூரம் நடத்த போறீங்க? சொல்லுவான், நம்ம ஆளுங்களே இங்கே பக்கத்துலேயே அவ்வளோ தூரமாக நடந்து போகிறீங்க, பைக் எடுத்துகிட்டு போங்க. பக்கத்தில் இருக்கிற பைக் எடுத்துன்னு வராயா? பக்கத்தில் இருக்கிற பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பைக் இங்கே எடுத்துகிட்டு வரான். நடந்து போகலாம். நான் 3 கிலோமீட்டருக்கு இந்த நடந்து போய் சுற்றிட்டு வரேன். நம்ம ஆள் பக்கத்து திறந்து பைக்கை திருப்புறான், உதைக்கிறான். பைக்கு ஸ்டார்ட் ஆகல, சர்ச்சுக்கு வர மாட்டேன்றான். ஐயா பைக்கு ஸ்டார்ட் ஆகலை, என்னடா பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் போடலான்னு பார்த்தா லேட் ஆகிடுச்சு. சரி லேட்டாக போனால் ஐயா எதுன்னு சொல்லுவார், சர்ச்சுக்கு போவேனா, நின்றுட்டான். சபைக்கு போகாத காரணங்களை பாருங்களேன். அவன் சொல்றான், உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவ்வளவு தூரம் நடந்து போறது. அவன் வீட்லயே வச்சுட்டான். படிங்கம்மா. இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின, என்னங்க எகிப்திலிருந்து வர பண்ணின தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். கவனிங்க, இங்க தான் ரொம்ப முக்கியமான ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா கட்டாயமா நீங்க இதை படிச்சிருக்க மாட்டீங்க, வாய்ப்பும் கிடையாது. இங்கே தான் ஒரு ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம்னா, அவன் சொல்கிறான், இந்த எரேபியா என்ன சொல்கிறான்னா, எகிப்திலிருந்து வந்தீங்களே இஸ்ரவேல் மக்களை, உங்களை கொண்டு வந்தது ஒரு கடவுளை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த கடவுளை வேறு யாரும் இல்லை, இந்த பொன் கண்ணுக்குட்டிங்க தான். எவ்வளோ அழகாக சொல்லித்தரான் பாருங்க. பொன் கண்ணுக்குட்டிகளை அவங்கள விடுதலை கொண்டு வந்தது. பேச மாட்டேன், ஆமாயான்றாங்க ஒரு அம்மா பின்னாடி. ஒரு அம்மா சொல்கிறாங்க பின்னாடி, ஆமாயா பொன் கண்ணுக்குட்டி தாயா. இங்கே கண்ணுக்குட்டி வணங்குற கூட்டம் இருந்தா அப்புறம் என்ன இருக்குது? இங்கே சபையிலே இருக்கிறாங்க கண்ணுக்குட்டி வணங்குற கூட்டம். ஏங்க இஸ்ரவேல் மக்களை எகிப்திலேருந்து பொன் கண்ணுக்குட்டி அவளே கீழே கொண்டு வந்துச்சு. ஒரு அம்மா ஆமான்னு தலையாட்டுதியா பின்னாடி. ஆமாயா, தூக்கத்தில் இருக்குதான்னு தெரியல, தூக்க மயக்கத்தில் பிசாசு உள்ள பூந்துடுறான் அப்படி சொன்னீனா நீ? ஆமா, உள்ள சாத்தான் உள்ள வரான்னு அர்த்தம். அவன் சொல்றான், தேவன் உங்களை கொண்டு வரல, உங்களை கொண்டு வந்தது யார் தான்?
இந்த கண்ணுக்குட்டிக்கு தான் கொண்டு வந்தது அப்படின்னு என்ன பண்ணான்னா, அது கொண்டு போய் தான் ரகசியம் எங்கே வைக்கிறானா, பெத்தேல் என்கிற தேவனுடைய வீட்டில் கண்ணுக்குட்டி கொண்டு போய் வச்சுட்டான். ரகசியம் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு. தேவனுடைய பிரசன்னம், தேவன் அரசாளக்கூடிய இடம். அந்த இடத்தை அசுத்தமாய் மாற்றிட்டான், விக்கிரகாராதனையை மாற்றிட்டான். அதாவது ஜீவனுள்ள தேவனை பின்பற்றக்கூடிய ஜனங்களுடைய கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை அழித்து ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து தேவனுடைய பரிசுத்த பெத்தேலிலே எரேமியா வச்சுட்டான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பரிசுத்த ஸ்தலம். யாக்கோபு என்கிற தேவனுடைய ஊழியக்காரர், தேவனுடைய மனுஷன் என்ன சொன்னார் தெரியுங்களா? இது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில். அப்போ அந்த இடத்துல கொண்டு போய் கண்ணுக்குட்டி வச்சுட்டான் பெத்தேலில். அல்லேலூயா. படிங்க, அப்புறம் படிக்கிறோம், படிங்க. இந்த காரியம் பாவமாயிற்று. என்னதுங்களா அந்த காரியம்? சந்தோஷமா? பாவமாயிற்று. இது வந்து கர்த்தருடைய பார்வையில் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுங்களா? மிகப்பெரிய பாவத்தை எரோபியாம் செய்யும்படியாக அவனும் செய்தான், ஜனங்களும் செய்யும்படி செய்தான். அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. இந்த காரியம் மிகப்பெரிய பாவமாக இருந்தது. படிங்க. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர் ஆக்கினான். பாத்தீங்களா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, யார் ஊழியம் செய்யணும் அப்படின்னா, மோசேயின் சகோதரன் ஆரோன் சந்ததியில் வரவர்கள் தான் ஊழியம் செய்ய வேண்டும். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆரோன் சந்ததி விட்டுட்டான். யார் வேணாலும் வாடா ஊழியம் பண்ணப்பா, வாப்பா. கலெக்டருக்கு படிக்கிறதுக்கு தாங்க ரொம்ப வருஷங்கள் படிக்கணும். கல்லூரி படிக்கிறதா ரொம்ப வருஷம் படிக்கணும். ஒரு தொழில்நுட்பம் படிக்க தான் ரொம்ப வருஷம் படிக்கணும். ஆனால் பாசருக்கு படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவனே சட்டை எடுத்து போட்டுக்க வேண்டியானது, இவனே சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணிக்க வேண்டியானது, இவனே வந்து மீசெல்லாம் எடுத்துட வேண்டியானது, தாடி எடுத்துட வேண்டியானது, இவனே ஒரு ஷூ போட்டுக்க வேண்டியானது, வெள்ளை பேண்ட்டோ வெள்ளை ஷர்ட்டை போட்டுக்கொண்டு நான் பாஸ் ஆகிட்டோன்னு சொல்ல வேண்டியானது. என்ன தேவையில்லை அதுக்கு? என்னங்க தேவையில்லை? ஜாதி மதம் தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, ஒழுக்கு நீதி நேர்மை ஒன்றும் தேவையில்லை. அவனே பாஸ் ஆகிட்டான். எங்க பிரதர்? என்ன நான் பாஸ் ஆகிட்டேங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆயிட்டான். இவனே ஆயிடுறாங்க. அப்போ இது வந்து ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் மாதிரி ஒரு 12 வருஷம் போய் கல்லூரியில் படிக்கிறான் போவேனா இவன்? ஏன்னா படிப்பு இல்லை, தமிழே படிக்க தெரியாது. ழா வராது அவனுக்கு, லா வராது, அப்புறம் நான் 3 சொல்லி நான் வராது, நான் வராது 2 சொல்லி நான் வராது, இன்னொன்று நாய்க்கு நான் வராது, இல்லுக்கு இல்லு வராது, இல்லு வராது, பிள்ளை என்பதை பிள்ளைன்னு சொல்லுவான். ஏன்னா இல்லை அவன் நாக்கில் நுழையாது, அவன் ஊழியம் பண்ணுறான் இல்லைங்களா? என்ன காரணம்னா, இங்கே படிப்பு தேவையில்லை, பெரிய பட்டெல்லாம் தேவையில்லை. நீ யாருன்னா படிப்பு கையெழுத்த போட தேவையில்லை உனக்கு. என்ன வாயிலா நீ? பாஸ் ஆகிட்டாருங்க. எங்கள் மாமா பையன் பெரிய பாஸ்ட்டுங்க, எங்கள் அத்தை பையன் பெரிய பாஸ்ட்டுங்க, ஐயா எங்கள் அக்கா பையன் ரொம்ப பெரிய பாஸ் ஆகிட்டான், அவன் பெரிய ஆளுங்க. என்னடா பெரிய பிரசங்கம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஈன ஜாதின்னு சொல்கிறாரு பைபிள். அப்படிப்பட்டவனுங்களா ஈனர்கள். தேவனுடைய ஊழியத்திற்கென்று அழைக்கப்படாதவெல்லாம் ஊழியம் செய்வதனால்தான் ஊழியம் இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுங்க, தாறுமாறாக போயிட்டு இருக்கு. படிங்க அந்த வார்த்தை படிங்க. லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில், லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவன் அப்படின்னா, அதாவது கடவுள் ஊழியத்தை செய்வதற்கு தகுதியே இல்லாதவனை அவன் தன்னை ஊழியக்காரன் சொன்னதுனால்தான் சபைகள் எல்லாம் இன்னைக்கு சீரழிக்கப்பட்டது. அவன் பாட்டுக்கு போயிடுறான். சபை குறித்த ஒரு விழிப்புணர்வு இல்லை. சபை என்றால் என்ன? அது என்ன கூத்தாடுற இடமா சபை? கூடு ஊத்துற இடமா சபை? சோறு போடுற இடமா சபை? இப்போ என்ன இப்போ தெரியுங்களா? ஐயா வார வாரம் சோறு போடுறாரு, அங்கே போயிடுவோம் வேற ஒரு இடத்துக்கு. சாவுக்கு மெம்பர் ஆயிடுறான், கல்யாணத்துக்கு மெம்பர் ஆயிடுறான் இல்லையா? ஈன ஜாதி மக்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது, ஆனால் செய்யும்படியாக இறைவனை தூண்டி விட்டான். அப்போ தேவனுடைய ஆலயத்தையும் அசுத்தப்படுத்தினான்,
தேவனுடைய ஊழியக்காரரையும் அசுத்தப்படுத்தினான். ரொம்ப பயங்கரமான சூழ்நிலையை உருவாக்கிட்டான் இந்த எரேபியா. படிக்கிறோம், தொடர்ந்து படிக்கிறோம். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே 28வது வசனம் படிக்கிறான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இப்போ இவன் என்ன பண்ணா, இந்த ராஜா, அதாவது முதல்ல யாக்கோபு பெத்தேல் என்று பெயர் வைத்தான். கர்த்தர் அங்க இருக்கிறார் என்று சொன்னான். ஆமென். ஆனா யாக்கோபுக்கு பின்னாடி வந்த ஒரு ராஜா எரேபியா என்ன பண்ணான்னா, பெத்தேலில் கொண்டு வந்து விக்கிரக ஆராதனை செய்யும்படி செய்தான். மூன்றாவதாக நம்ம படிக்கிறோம் 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 23வது வசனம் 15 படிங்க. முதல்ல 15. அவள் அவர்களை நோக்கி 23:15 முதல்ல படிங்க. 23:15வது வசனம். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரேபெயாம் பெத்தேலில் உண்டாயிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்து. பாருங்க, மறுபடியும் படிக்கிற 15ஆம் வசனம் படிக்கிறங்க. படிங்க. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின, இஸ்ரவேல் மக்களை பாவத்திற்கு வழி நடத்தின எரேபியாம். எரேபியாம் செய்து வைத்த பொன் கன்றுக்குட்டி. படிங்க. நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாம் பெத்தேலில் உண்டாயிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்து. பாருங்க, இப்போ படிங்க 22ஆம் அதிகாரத்தின் 23வது வசனம். 22, 23 படிக்கிறீங்க. 22 பிரதர் படிங்க. 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். யோசியா ராஜாவா இருக்கிற போது 8 வயதாய் இருந்தது. 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஆமென். படிங்க. போஸ்காத் ஊரான் ஆகிய அதியாவின் குமாரன் ஆகிய அவன் தாயின் பேர் எதிதாள். ஆமென். படிங்க. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியெல்லாம் வலதும் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ஆமென். ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்தில் ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அத்சிலாவின் மகன் சாப்பான் என்னும் 23ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 1ல இருந்து படிங்க. 23. அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரை எல்லாம் அழைப்பித்தான். அவர்கள் அவனிடத்தில் கூடின போது 4வது வசனம். பின்பு ராஜா பாகாலுக்கு விக்கிரத்தோப்புக்கும் வானத்துக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பணிமூட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக பிரதான ஆசாரியனாகிய இந்த யோசியா என்கிற ராஜா செய்த மிகப்பெரிய ஒரு ரிஃபார்மேஷ் அல்லது ரெனோவேஷன், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பாருங்க. இந்த யோசியாவை குறித்து நீங்க வீட்டில் படிக்கணும். வேதம் உங்க கையில் இருந்துச்சுன்னா வீட்டில் போய் படிங்க. யோசியா என்ன செய்தார்னா, இவர் அரசனார உடனே தேவாலயத்திற்கு போய் முதல்ல வேதத்தை கண்டுபிடித்தார். பிரைஸ் லார்ட் சொல்லுவோமா? வேதத்தை கண்டுபிடித்து வேதத்தை படிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு எத்தனை பேர் வேதத்தை படிக்கிறீங்களோ நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாரெல்லாம் வேதம் வேணான்னு சொல்றீங்களோ பாவத்தில் உழுந்து போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வேதத்தை கேளாதபடி தன் செவி விலக்கருடைய ஜெபம் அருவருப்பானது. யாரெல்லாம் வேதம் வேணான்னு சொல்றானோ அவன் ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. கரங்களை வச்சு சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஆகவே முதலாவது யோசியா என்கிற இந்த ராஜா கர்த்தருடைய வேதத்தை கண்டுபிடித்து வாசிக்க ஆரம்பித்தான். அந்த வேதத்தில் என்ன இருக்குதுன்னா, அந்த பெத்தேல் கர்த்தருடைய வீடு என்று இருக்கிறது. எப்படியெல்லாம் தேவனை பின்பற்ற வேண்டும் என்று இருக்கிறது. இதெல்லாம் அறிந்து கொண்ட அந்த யோசியா ராஜா தன்னுடைய மூப்பர்களுக்கோ சபையில் அந்த ஆலயத்தில் உள்ள மக்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரு சொன்னா, தேவாலயத்தில் விக்கிரகத்திற்குரிய எல்லா பொருட்களையும் பொன் கன்றுக்குட்டிகளையும் எடுத்து சுட்டெரித்து சாம்பலாக்கி கொண்டு போய் அங்கே பிணக்குழிகள் இருக்கக்கூடிய எலும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் தெளியுங்கள் என்று சொன்னார். எவ்வளோ இப்போ ரிஃபார்மேஷன் தெரியுங்களா? அது அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து அதை சுட்டரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை கொண்டு போய் பிணங்கள் புதைக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் அந்த சாம்பலை இறையுங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுத்தார் இந்த யோசியா என்கிற ராஜா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா.
எவ்வளோ பெரிய ரெனோவேஷன் பாருங்க. அப்போ ரெனோவேஷன் என்பது, புதுப்பித்தல் என்பது எங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவாலயத்தில் வரணும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் வரணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. ஆக இன்னைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், எரேபியான் காலத்தில் ஜனங்கள் அசீரியாவின் ராஜாவின் பழக்க வழக்கங்களை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அசீரியா ராஜா தான் பொன்கன்று குட்டிகளை வணங்கக்கூடியவன், விக்கிரகங்களை வணங்கக்கூடியவன். அப்போ என்ன நடக்கிறதுனா, இஸ்ரவேல் மக்கள் தங்கள் கலாச்சாரத்தை விட்டு, பாரம்பரிய பழக்க வழக்கங்களை விட்டு, தங்கள் தேவனை விட்டுட்டு, வேதத்தை விட்டுட்டு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டார்கள். பொன் கண்ணுக்குட்டி மட்டும் வணங்கல, கலாச்சாரத்தை மாத்திட்டான். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குதுங்க, அதற்கு அடையாளமா நம்ம வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் எனக்கு ஒரு அடையாளம் இருக்கு, உனக்கு ஒரு அடையாளம், ஒரு மாதிரி, ஒரு சீல் இருக்கு. நான் என்னுடைய மத போதகை இப்படிதான், என்னுடைய கிறிஸ்தவ மதம் இப்படிதான். அப்ப கிறிஸ்துவ மார்க்கம் என்பது என்ன, மதம் என்பது என்ன? இவர்கள் காலைதோறும் எழுந்து கர்த்தர் நோக்கி ஜெபிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், அது பாரம்பரியம். ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறவர்கள் கிறிஸ்தவங்க, அது பாரம்பரிய பழக்க வழக்கம். வேதத்தை படிக்கிறவர்கள் பழக்க வழக்கம் இன்னைக்கு அது இருக்குதா? இல்லை. அப்ப யாரை பின்பற்றி போய்விட்டார்கள்? விக்கிரக ஆராதனை மக்களை பின்பற்றி இவர்கள் காலையில் எழுந்திருப்பதே எத்தனை மணி? 9 மணி. தூங்குவது எத்தனை மணி? 11 மணி. ஜெபம் பண்ணுவது மறந்துட்டான். ஆலயத்துக்கு போகிறது ஞாயிற்றுக்கிழமை போகலன்னா பாஸ்டர் எதுனா சொல்லிடுவார், அதுக்காக சர்ச்சுக்கு வரான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ என்னாச்சுன்னா, இஸ்ரவேல் மக்கள் they followed the cult generation. அதாவது நாம் செய்ய தகுதி இல்லாத ஒரு வேலையை செய்யும்படி கலப்படமான ஒரு வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில். அப்படின்னா பெத்தேல் போயிடுச்சு, பெத்தேல பொன் கண்ணுக்குட்டி வந்துடுச்சு. இப்போ அந்த பொன் கண்ணுக்குட்டியும் அதுக்குரிய பாரம்பரிய பொருட்களை வெளியே எரிந்து விட்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி யோசியா என்கிற ராஜா இந்த மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ என்னங்க வேணும் திருச்சபைக்குன்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்டோரேஷன், புதுப்பித்தல். நான் என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருந்து கிறிஸ்துவையும் போதனைகளை விட்டு விலகி போயிருக்கிறேனோ அவைகளெல்லாம் மறுபடியும் சேர்த்து கொண்டு கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் யோசியா சொல்லி கொடுக்கிறார் இஸ்ரவேல் மக்களுக்கு. அப்படி நீ செய்யும் பொழுதுதான் பெத்தேலில் தரிசனமான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவன் அந்த யாக்கோவோடு கூட இருப்பேன் என்று சொன்னாரே, அப்பொழுதுதான் அவர் உன்னோடு கூட இருப்பார். நாம் இப்போ யோசிக்கணும், எந்த கலாச்சாரத்தோடு கூட நான் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய கலாச்சாரம் கிறிஸ்தவ கலாச்சாரம், என்னுடைய வேதம் பைபிள், என்னுடைய ஆலயம் இந்த ஆலயம் பெத்தேல் திருச்சபை, எங்களுடைய போதனை இது, எங்கள் ஜெபம் இது, எங்கள் ஊழியம் இது, எங்கள் அடையாளம் இது. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் திருச்சபைக்கு போவது அடையாளம், சாவுக்கு போகிறது அடையாளம் இல்லை, கல்யாணத்துக்கு போகிறதுக்கு அடையாளம் இல்லை, சொந்த பந்தங்களுக்கு போகிறது அடையாளம் இல்லை. தட் இஸ் நாட் அ சைன் டு கோ டு அதர் பிளேசஸ் எக்ஸப்ட் த லார்ட்ஸ் பிளேஸ். இது கர்த்தருடைய ஆலயம், இங்கே வர்றதாங்க அடையாளம். அது வரலன்னா நீ வேற அந்நியரோ போயிட்டுன்னு அர்த்தம். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளம் இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, நாளுக்கு நாள் அது மங்கி போய் விட்டது, அடையாளமே இல்லாத வாழ்கிறான். வெளியில் போனால் கூட கிறிஸ்துவ பேர் சொல்கிறது இல்லை, சுப்பிரமணின்னு சொல்கிறான். ஐயா உங்கள் பேர் என்ன? சுப்பிரமணி. ஐயா உங்கள் பேர் என்ன? விநாயகம். உங்கள் பேர் என்ன? கண்ணன் சார். கிறிஸ்துவ பேர் சொன்னால் இவனுக்கு கேவலமாக இருக்கான், சொல்ல மாட்டேன் நான் கிறிஸ்துவ பேர். ஏன்? நம்ம பாரம்பரியம் போயிடுச்சு, அடையாளமே போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை என்பது, வாரத்தில் முதல் நாள் என்பது, இயேசு உயிர்த்தெழுந்த நாள் என்பது கிறிஸ்துவாகிய நமக்கு தேவனை ஆராதிக்கிற அடையாளமாக இருக்கிறது. இது அடையாளம். நீ ஞாயிற்றுக்கிழமை பைபிள் தூக்கிட்டு கோயிலுக்கு போகிறேன்னா அது மற்றவங்கலாம் பார்ப்பாங்க, ஓ இவங்க கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு போகிறார்கள். அல்லேலூயா. நான் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரொம்ப மயக்கமாக இருந்ததுங்க ஐயா, அப்படியே படுத்துட்டேன்னு சொல்கிறது அடையாளம் இல்லை. ஒரு போலீஸ்காரன் இருந்தால் அவருக்கு உடை அடையாளம், ஒரு மிலிட்ரிக்காரன் இருந்தால் அவனுக்கு உடை அடையாளம், ஒரு பள்ளிக்கூட மாணவன் இருந்தால் அவனுக்கு யூனிஃபார்ம் இருக்கு அடையாளம்.
இல்லையா? ஒரு கிறிஸ்துவனாக இருந்தால் உன் அடையாளம் திருச்சபைக்கு போவது, தேவனை ஆராதிப்பது. ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சுட்டாங்க சார், அப்போ எங்கேயா உன்னுடைய அடையாளம்? அப்போ இந்த அடையாளம் இல்லாமல் இஸ்ரவேல் மக்கள் போனதற்கு காரணம் அவர்கள் அந்த அசீரியா மக்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை பின்பற்றதுனால அவர்கள் ஆலயத்திற்கு போவதே மறந்துட்டான். ஏன்னா பொன் கண்ணுக்குட்டியை வணங்குறானே, அவன் எப்படி ஆலயத்துக்கு போக முடியும்? ஆலயமே சீர்கெட்டு போனது. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே உன் அடையாளத்தை நீ புரிந்து கொள், அதை தெரிந்து கொள். நான் ஒரு கிறிஸ்துவனானால் என் அடையாளம் ஆலயத்திற்கு போவது. என் ஆலயம் அது பெத்தேல், தேவனுடைய ஆலயம். என்னுடைய வேதம் பரிசுத்த வேதாகமம். அதை நீ படிக்கணும், அதை நீ ஜெபிக்கணும், நீ இயேசு குறித்து பேசணும். என்னுடைய ஆண்டவர் இயேசு, அவரை குறித்து நான் பேசுகிறேன். அவர் தான் எனக்காய் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அவர் தான் என்னை சுத்தம் பண்ணினார். அவர் தான் பெத்தேல், நான் தான் பெத்தேல். என் சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். எனக்குள் தேவன் இருக்கிறார். பொன் கண்ணுக்குட்டி இருந்தால் வெளியே போட்டணும். பொன் கண்ணுக்குட்டி பற்றி எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய ஊழியத்திற்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் விரோதமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அதை தூக்கி வெளியேறணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நம்முடைய ஆலயம் சரீரமாகிய இது ஆலயம், இந்த ஆலயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசமாயிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? 6:19 1 கொரிந்தியர் படிக்கிறோம். 6:19 20 ஒருத்தர் படிங்க, துரிதமாக படிக்கணும் பாப்போம். 6:19 20 1 கொரிந்தியர் 19. சரீரமானது பாருங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று தேவன் உங்களுக்கு தந்தது, உங்களில் தங்கியும் இருக்கிற ஆமென், பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. தேவன் உங்களை படைத்த சரீரம். அவர் சொல்லுகிறார், நீர் என்னுடைய ஆலயம். அப்படின்னா ஒரு பெத்தேல், ஒவ்வொருவரும் நம்ம பெத்தேல். அப்ப இந்த பெத்தேல்ல நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறார். அதற்குள்ளே பொன் கண்ணுக்குட்டி அவர் வைக்கல, ஆட்டுக்குட்டியை வைக்கல, பாவ பழக்கங்களை கொண்டு வந்து வைக்கல, தேவனுக்கு பிரியமில்லாத குணங்களை வைக்கல. எதை கொண்டு வந்து வச்சிருக்காரா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ அதான் எல்லாம் செய்ய தெரியுமா? உனக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு, ஒரு ஆலோசனை ஏற்படுத்தி கொண்டு, அவன் நண்பன் உனக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பான். பரிசுத்த ஆவிது அசுத்த ஆவிது, எந்த ஆவியும் வேணாம், வாடா சினிமாவுக்கு போகலாம், வாடா டிவியை பார்க்கலாம். இது நீயா ஏற்படுத்தி கொண்டது. ஆனால் தேவன் உனக்குள்ளே தம்முடைய ஆவியை வைத்திருக்கிறார். தேவனுடைய ஆவி உனக்குள்ளே வாசமா இருக்கிறார். ஆக இந்த சரீரம் தேவன் உனக்கு தந்தது, அது தேவனுடைய ஆலயம். அதற்குள்ள தேவன் தம்முடைய ஆவியை வைத்திருக்கிறார். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கிரயத்துக்கு நீங்கள் கொல்லப்பட்டீர்களே. தேவனுக்கு விலைக்கு வாங்கியிருக்க. எப்படி விலைக்கு வாங்கினாரா? இயேசு உனக்காய் மரித்து ரத்தம் சிந்தி, அந்த ரத்தத்தினால் சாத்தான் இடத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு இருக்கிறார். நீ மீட்கப்பட்டவன், தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டவன், பெத்தேலாய் மாற்றப்பட்டவன். பரிசுத்த ஆவியை சுமக்கும்படி தேவன் இந்த சரீரத்தை உனக்கு தந்திருக்கிறார். நிறைய பேருடைய சரீரம் சீரழிந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியை குறித்து நிந்திப்பது, பரிசுத்த ஆவி பெற்றவர்களை நிந்திப்பது, பரிசுத்த ஆவி பெற்றவர்களை தூஷணமாய் பேசுவது, பரிசுத்த ஆவி குறித்து ஏளனமாய் பேசுவது. இதனால உங்கள் சரீரம் சீரழிந்து போய்விடும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆக இங்க என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, விலைக்கு வாங்கப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகள் ஆகிய, யாருக்கு சொந்தமாய் மாறிட்டோமா? தேவனுக்கு தேவனுக்கு உரியவர்களாக, தேவனை ஆராதிக்கிறவர்களாக, தேவனை புரிந்து கொண்டவர்களாக. யாக்கோபு புரிந்து கொண்டது ஒரு சாதாரண ஒரு தரையிலிருந்து கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், கர்த்தர் தரையில இல்லை, உனக்கு உள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. தரையில இல்ல கர்த்தர், மரத்துல இல்ல கர்த்தர், மண்ணில் இல்ல கர்த்தர், கல்லுக்குள்ள இல்ல கர்த்தர். உனக்குள்ளே எனக்குள்ளே தேவன் ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். ஆகவே நான் தேவனுக்கு உரியவனாகி உடையவனாகி என்ன செய்யணுமா? உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் சரீரத்தினாலோ உங்கள் ஆவியினாலோ தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அர்ப்பணிங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த வனாந்தரத்தில் யாக்கோபு சொன்ன பொழுது, அது வனாந்தரத்தில் அவன் பார்த்தான். படுத்திருந்த போது சொப்பனத்தில் வந்தார். இப்போ சொப்பனமும் இல்லை, தரிசனமும் இல்லை, தரையும் இல்லை, மண்ணும் இல்லை. உயிருள்ள உனக்குள்ளே உயிருள்ள இயேசு உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எழுமி நிற்போம், எல்லாரும் எழுமி நிற்போம், எல்லாம் எழுமி நிற்போம். கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா.
கோலும்